ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரேசிங் தாட்ஸை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பேசலாம். ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலாவில் நான் சொல்ல போகிறேன். 3-3-3. ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது 3 things to observe. உங்கள் கண்ணால் நீங்கள் இருக்கிற இடத்துலையே என்னெல்லாம் உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். ரெண்டாவது 3 வந்து 3 things to hear. ஸோ ஏதாவது ஒரு சவுண்ட்ஸ் இருக்குது உங்களோட விசினிட்டியில், நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துல அப்படிங்கிறதுனா அந்த 3 சவுண்ட்ஸை நீங்கள் உணருங்க. அடுத்த 3, உங்களோட பாடியில் ஏதாவது ஒரு 3 பார்ட் ஆஃப் த பாடியை அசைங்க. மூவ் இட், கெட் இன் டு ஆக்ஷன் மோட், ரைட்? ஸோ இந்த 3 3ஸை நீங்கள் முடிக்கிறதுக்குள்ள உங்களோட இந்த ரேசிங் தாட்ஸ், யூஸ்வலாக இந்த ஓவர் திங்கிங் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறது, நம்ம டிப்ரெஸ்டாக இருக்கிறது, அந்த டைமில் தான் நம்மளுக்கு அனாவசியமான தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த டைம் வரும்போது இந்த சிம்பிள் ஃபார்முலா ஆஃப் 3-3-3 நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்களால் மைண்ட்ஃபுல்னஸை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.